விஷன் கியா நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. பங்களாதேஷினுடைய பிரதமர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார். இந்தியாவில் இருக்கிறார். அவர் இங்கிலாந்துக்கு செல்வதற்கான அடைக்கலத்தை கோரிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கிலாந்துல ஒரு சட்டம் இருக்கு தானடிலான், அதாவது தற்காலிகமாக யாரும் வந்து அங்கே அடைக்கலம் கோர முடியாது அப்படின்ற ஒரு சட்டம் அங்கே இருக்கிறது. அங்க திடீரென்று பயணம் செய்து திடீரென்று அங்க வந்து இறங்கிட்டு பிறகு அடைக்கலம் அல்லது தஞ்சத்தை தாருங்கள் என்றெல்லாம் கேட்க இயலாது. இப்போது அங்கேயும் ஒரு என்ன சொல்றது எதிர்ப்பு போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கு. அந்த கலவரம் உங்களுக்கு அண்மையில தெரியும், நாங்களும் சூரியராங்கள் வழியாக சொல்லியிருந்தோம். ஒரு நடன பள்ளியில குழந்தைகள் கொல்லப்பட்டிருந்தார்கள் துப்பாக்கிச் சூடுல. அதை எதிர்த்து இப்பொழுது லண்டனை தாண்டி வேற இடங்கள் இருக்குதானே, அவுட் ஆஃப் லண்டன் சொல்லுவாங்க, அந்த இடங்கள்ல அதிகமான வன்முறையாளர்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லி அங்க இருக்க நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க. வெளிநாடுகள் இருக்கிறவங்க கூட எச்சரிக்கப்பட்டிருக்கிறார்கள், அங்க போக வேண்டாம், இந்த கலவரங்களுக்கு காரணமாக நீங்க வந்து வரக்கூடாது, உங்களோட பயணம் பாதுகாப்பற்றது என சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ஷேக் ஹசீனா பற்றி என்ன நாங்க சொல்ல வரோம்னு சொன்னால், இங்கிலாந்தில் தஞ்சம் அடைகிறதுக்கான கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கும் போது அமெரிக்கா டக்குன்னு யோசித்து பார்த்திருக்கிறது. அம்மையார் அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுவாங்களேன்னு. அமெரிக்கா இப்போ இந்த ஹசீனா அவர்களுடைய, அதாவது பங்களாதேஷினுடைய முன்னாள் பிரதமர் தான் சொல்லியாக வேண்டும், அவருடைய விசாவை ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறது. அப்படியானால் அமெரிக்கா பக்கம் போக முடியாது. அங்க கொஞ்ச நாளைக்கு இந்தியாவிலே இருக்கட்டும் பாதுகாப்பாக, இல்லையா? சரி, இப்போ இந்த ஏஐ தொழில்நுட்பம் உலகத்தையே ஆக்கிரமிக்க ஆரம்பித்திருக்கிறது. மெட்டா மட்டும் விட்டு வைக்கும், அதாவது பேஸ்புக்கினுடைய பிரதான நிறுவனமாக இருக்கிற மெட்டாவை மட்டும் விட்டு வைக்கும். ஆகவே மார்க் சகர்பர்க் இப்ப சொல்லியிருக்கிறார், என்னண்டா மெட்டா நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். ஏஐ மூலமாக இனி வாட்ஸ்அப்பில் மிகப்பெரிய ஒரு புதுப்பிப்பை செய்ய போறாராம், ஒரு புரட்சியை செய்ய போகிறாராம். அதாவது விதவிதமான விடயங்களை பற்றி சொல்றார். மெட்டா ஏஐ வாய்ஸ் சாட் எல்லாம் அறிமுகமாக போகிறது. இன்னும் நிறைய, அதாவது குரல்கள் மூலமாகவே இந்த மெட்டா ஏஐ விடம் கேள்விகளை கேட்டு அதுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்ய முடியுமாம். இந்த வசதிகளை வாட்ஸ்அப் மூலமாக, பேஸ்புக் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக பயனாளர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புரட்சி செய்யறாங்க பாருங்க, ஏஐ எந்த அளவுக்கு புரட்சி செய்ய ஆரம்பித்திருக்கு. ஒவ்வொரு தடவையும் வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு புதிய மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இப்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இந்த வாட்ஸ்அப்லையும் அதே போன்று இன்ஸ்டாகிராம், பேஸ்புக்லையும் அதிகமாக உள்ளடக்கப்பட போகிறது. பங்களாதேஷ்ல நிறைய போலீஸ் காவல் நிலையங்கள போலீசார் இல்லையா, 400க்கும் மேற்பட்ட போலீஸ் நிலையங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க. 50க்கு மேற்பட்ட போலீசார் உயிரிழந்திருக்கிறாங்க. எனவே அவர்கள் பயத்துல தஞ்சம் அடைந்திருக்கிறாங்க. நிறைய மறைந்திருக்கிறாங்க போலீஸ் காவல் நிலையங்கள் எல்லாம் போலீசார் இல்லையா. தொடர்ச்சியாக அங்கங்க அப்பப்போ எப்படித்தான் இன்றைய தினம் இடைக்கால அரசாங்கம் ஆட்சி அமைக்க போகிறது. ஆக இந்த நேரத்திலையும் அங்கே ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் இருந்து கொண்டே இருக்கிறது. பதட்டத்துக்கு கொஞ்சம் கூட அங்கே குறைவு ஏற்பட்டதுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பதற்ற நிலைமை தொடர்ச்சியாக இருக்கத்தான் செய்கிறது. இவற்றுக்கு மத்தியில் தான் பல்வேறு விதமான முடிவுகள் எடுக்கப்படுகின்றன, பல விடயங்கள் அங்கே அமலுக்கும் கொண்டு வரப்படுகின்றன.